நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா ஜெயிச்ச இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேக் வண்டி கொண்டாண்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஐஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை போட்டோ எடுத்து வெறுப்பேற்றத்துக்கோசரம் அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதை பார்த்து நம்ம ஐஸ் ஒரு பக்கம் அழுதுன்னு இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு நம்ம தீபகி ஐஸை பார்த்துட்டு, என்ன ஐஸோ ஏன் எதனால் அழுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாருங்கம்மா அந்த வெண்பா என்ன ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஆணவத்துல எப்படியெல்லாம் கேக் வெட்டி கொண்டாடினா இருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. உடனே தீபிகாவுக்கு கோவம் வந்துருது. கோவம் வந்ததோட மட்டும் இல்லாம உடனே மல்லிக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. மல்லிக்கு ஃபோன் பண்ணி, ஏ மல்லி உனக்கு என்னதானே பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க உக்காந்து உன் பொண்ணு ஜெயிச்சுட்டான்னு சொல்லிட்டு கோடாகாலமா கேக் வெட்டி அது வெட்டி இது வெட்டின்னு கொண்டாடினு இருக்கீங்களா, அதெல்லாம் பார்த்து என் பொண்ணு ஒரேடியா ஒளிஞ்சிடணும், என் பொண்ணு என் கூட இருக்கவே கூடாது, இந்த உலகத்தொட்ட போயிடணும்னு பார்த்துக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது எதுவுமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்க எதுவும் அனுப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீ அனுப்பாமே தான் நீ வரும், நீ எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சுன்னு இருக்க, உன்னோட திமிரு பிளான் எல்லாமே எங்களுக்கு தெரியும், நீ எந்த அளவுக்கு பிளான் பண்ணி எப்படியெல்லாம் பசங்களோட மைண்டை ஒரு பக்கம் பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நீயும் பொண்ணும் சேர்ந்துன்னு என் பொண்ணை ரொம்பவே இரிட்டேட் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான். வெண்பா நீ போட்டோ அனுப்பணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் எதுவும் அனுப்பலாமா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, போட்டோ எல்லாம் எடுத்தது இன்னொரு ஃப்ரெண்டு தான் எடுத்துட்டு இருந்தா, அவன் அனுப்பினாலா இல்லையான்னு எனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே நாங்க போட்டோ அனுப்பணுங்க அனுப்பல, அதெல்லாம் இப்ப மேட்டர் இல்லை, நாங்க யாரையும் கஷ்டப்படுறதுக்கோசரம் எந்த ஒரு நோக்கத்திலையும் செய்யல, என் பொண்ணு ஜெயிச்சிருக்கா அதனால நாங்க செலிப்ரேட் பண்ணோம், இதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க எதுக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு யார் போட்டோன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எதுக்காக அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்கறத விட்டு தேவையில்லாம எங்க கிட்ட பேசினிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பேசிடுறாங்க. உடனே தீபிகா போனை கட் பண்ணிட்டு ஐசா கிட்ட பேசினுங்க, இந்த பாராய்ஸ் அந்த வெண்பா மல்லி அந்த விஜய் எல்லாரும் கேடு கட்டவங்க, அவங்க கூட எல்லாம் என்னைக்குமே சேர்ந்துடக்கூடாது, அவங்களை எப்படி அழிக்கணுமோ அந்த விதத்துல அழிக்கணும். அம்மா நீ கவலையப்படாத, அம்மா நான் எப்படியாவது அந்த வெண்பாவை அழிச்சு இந்த ஸ்கூலை விட்டே துரத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆமா அந்த வெண்பா இருக்கவே கூடாது, துரத்தி அடிமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்கா. உடனே நம்ம தலைவன் விஜய், அதாவது தீபகோட அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. வந்த உடனே பிடிச்சி தீபிகாவை ஏறுன்னு ஏற ஆரம்பிச்சா, உனக்கு அருவில்ல வயிற்றுக்கு என்ன தின்றா, இந்த மாதிரி எல்லாம் பண்றேன், மூளை இல்ல முட்டிக்கு சேர்த்துல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சேன். ஏமாமா இப்படி எல்லாம் திட்டுறீங்க, ஆமா உன்னை திட்டாம நான் கொஞ்சம் இருப்பாங்களா, எப்பா பார்த்தாலும் என்னோட பேத்தி எந்த அளவுக்கு நல்ல பிள்ளையா இருந்தா அப்படிப்பட்ட என் நல்ல பொண்ணு பேத்தியை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலவாதியா மாத்தி வச்சிருக்கேன், நீ எல்லாம் நல்லா இருப்பியா, உன் மனசு என்ன கல்லா வன்மமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கழுவி 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 ஊத்தின்னு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததும் நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துறாங்களே, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இரிட்டேட் பண்றாங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளானு முள்ளானே நாமினால் சுட்டான் வரைய அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம். நாம என்னதான் ஒரு பக்கம் அடிபட்டாலோ வேற ஏதாவது பண்ணாலும் ஆடுறோம். ஆனா அந்த ஐஸு மறுபக்கம் அந்த தீபிகா இவ்வளவு வார்த்தையால சுட்டு இருக்க பார்த்தா அது என்னைக்குமே ஆறாது. அதனால தெளிவா சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனா எல்லாமே படிச்சு ஒரு பக்கம் தெளிவான ஒரு இடத்துல பொசிஷன்ல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இவங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பு செய்யும் போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க கிட்ட பேசியும் ஜெயிக்க முடியாது, சொல்லியும் புரிய வைக்க முடியாது. அடப்போட எல்லாமே நடக்கத்தான் நடக்கும், இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் கையை மீறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்த வேலையை தான் நம்ம பார்த்தவனுங்க. இதுக்கெல்லாம் என்னென்ன நம்ம தீர்வு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது, ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் நடக்கும், நடக்காமையும் இருக்கலாம், காத்திருக்காமே இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் கடந்து முடிஞ்சிருச்சு. கடந்து போன பாதையை விட்டுட்டு இனிமே நம்ம கடக்க போற பாதையை நினைச்சு யோசிச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது. தீபகம் வந்துடுறாரு. சொல்லுங்கப்பா நல்லா, இவளுக்கு நான் தான் சொன்னாலே இவளுக்கு புத்தியில ஏற மாட்டேன், கொஞ்சமான புத்தி இருந்தா தானே. சின்ன பசங்களுக்குள்ள இப்பவே வன்மத்தையும் ஒரு பக்கம் தூண்டுதலையும் தூண்டின்னு இருக்கா. இவளுக்கு நான் எத்தனை டைம் சொல்றது, படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காம முட்டாள்தனமா முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இவ பண்ணதோட மட்டும் இல்லாம குழந்தையோட மனசுக்கு வன்மத்தை வளர்த்துன்னு இருக்கா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தீபக்கு நீ என்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காத, நான் தான் சொல்லிட்டேன்ல உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணுக்காக மட்டும்தான் இது எல்லாமே ஒரு பக்கம் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன். என் பொண்ணே என்னை விட்டு போக போறேன், இனிமே உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட. உடனே தீபிகா திட்டினதை பார்த்து தீபக்கு இதுக்கு மேல உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது, அந்த இடத்த விட்டு போறேன், அப்பா இங்கே இருங்கப்பா, நீ உங்க அம்மா பேச்சு கேட்டு உங்க அம்மா மாதிரியே நீயும் மாறுற ஐசு, உன்னை எனக்கு சுத்தமா இனிமே பிடிக்காது அப்படின்னு இப்படின்னு சொல்ல. அப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன், அந்த வெண்பா பண்ணதெல்லாம் தப்பு இல்லையா, அவ பண்ணதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் அங்கே பேசக்கூடாது, விட்டு தர மனப்பான்மை உனக்கு எவ்வளவோ இருந்துச்சு, அதெல்லாம் எங்க போச்சு. அது மட்டும் இல்லாம வெண்பாவும் உனக்காக நிறைய விட்டு கொடுத்து போனோம், நீ கேம்ல எதுக்காக அந்த மாதிரி கேவலமா பண்ண, பாதியில இருந்து இதை
போட்டு ஏன் அசிங்கப்படுத்தினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே என்னதானே முன்னாடி விட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு திறமை இருக்கோ வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அவங்க முன்னாடி வரவன் எப்பவுமே நீ தான் முன்னாடி இருக்கணும்னு சொல்லிட்டு நீ திங்க் பண்ணக்கூடாது. முயற்சி செஞ்சு அதில் யார் வெற்றி அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. ஐசு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரி ஓகே அப்பா சொல்கிறதுல நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவுக்கு ஃபோன் பண்ணி வெண்பா என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், நான் இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு, மல்லியம்மா கிட்ட கூட மல்லியம்மா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா மல்லியம்மா உனக்கு இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பாசமாக பார்த்துக்கினாங்க, அவங்க காட்டின பாசம் அன்பு அக்கறை அது எதுவுமே உனக்கு புரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சது தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. சரி ஓகே நம்ம பண்ணது தப்பு தான், இந்த தப்பை நாம தான் ஒரு பக்கம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இந்த தப்புக்கு அப்புறம் வேற எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இது நடக்குமா நடக்காதா, அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகங்கள் பல மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கான விடை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. பாப்பா என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். வந்து நம்பருக்கு தருகிறேன்.